விஜய்க்கு தெரியல எவ்வளவு பெரிய பதற்றத்துக்கு மத்தியில நம்ம பேசிட்டு இருக்கோம் என்பது. விஜயிடம் உண்மையிலேயே அவருடைய நிர்வாகிகள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் கடத்திட்டு அந்த தகவலை. ஆனா விஜய் பேசுகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. அந்த ஆம்புலன்ஸ் போகிறப்ப விஜய் அதை கூர்மையா பார்த்துட்டு சொல்றாரு, ஆம்புலன்ஸ்ல என்ன தாவேக்கா கொடி இருக்கு அப்படிங்கிற. போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க. நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விட்டுருங்க, போயிட்டு போயிடுங்க. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது. இன்னைக்கு நடந்த கரூர் பரப்புரையில மிக முக்கியமான விஷயமா நான் அதை பாக்குறேன். ஆம்புலன்ஸ் போகுது. அந்த தலைவர் மேடையில இருந்து பேசுறாரு. அவர் ஆம்புலன்ஸ் போட்டு வழி விட்டுருங்க, கொஞ்சம் நகர்ந்துக்கங்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸ்ல தாவேக்கா கொடியோடு தன் கூட்டத்திற்கு வந்தவன் போறான். அவன் பிழைத்தானா இறந்தானா என்பது அந்த தலைவனுக்கு கடத்தப்படல. இதுதான் ஒரு மிகப்பெரிய இடைவெளியா நான் பாக்குறேன். அப்ப விஜயிடம் இப்படி எல்லாம் சூழல் மோசமா இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து இருந்தவர்கள் ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கணும். காவல்துறையினுடைய விதிகளை பார்த்தீங்கன்னாலே அந்த தெளிவா குறிப்பிடுறாங்க. தண்ணீர் வசதியை நீங்க செய்யணும், ஆம்புலன்ஸ் வசதி செய்யணும், மருத்துவ வசதி செய்யணும். எல்லாமே அரசியல் கட்சிகளுக்கு எப்பவுமே கொடுக்கறதா. பட் திமுகவுக்கு இப்படி கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் வர்றதில்லை. இன்னைக்கு நம்ம உண்மையை சொல்ல போனா ஒரு ஊடகவியலாளர் களத்துல இருந்து பாக்குறோம். ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் அதிசயமா நடக்குது. இது எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு 1977 ஒரு புரட்சி எம்ஜிஆருக்கு அப்படி நடந்துச்சு. ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு கூட்டம் வருது. அது ஓட்டா மாறுமா இல்லையா என்பது விவாதத்துக்குரியது.